Dear students, Unit 2 Plant Morphology and Taxonomy of Angiosperm. இதில் Chapter 5 பாருங்க Taxonomy and Systematic Botany. பாருங்க உங்களுடைய லாஸ்ட் கிளாஸஸில் வந்து Classifications of Plants சரிங்களா, Classifications of Plants, then need for classifications, ஏன் வந்து Classifications வந்து நீடடாக இருக்குது, தென் அதனுடைய டைப்ஸ் வந்து என்னென்ன சரிங்களா, அதாவது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் இதை வந்து யார் இது ப்ரப்போஸ் பண்ணாங்க, கரோலஸ் லினேயஸ். தென் வந்து பெந்தம் அண்ட் ஊக்கருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ், அதாவது நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், தென் பைலோஜெனட்டிக் சிஸ்டம், தென் வந்து மாடர்ன் டாக்ஸானமி, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பார் கோடிங் பார்க்கலாம். see the டிஎன்ஏ பார் கோடிங். டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்னா ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் வாங்குறப்போ யூபிஎஸ்சி கோடு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம், அதாவது யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு சரிங்களா. சேம் அதே மாதிரி தான் டிஎன்ஏ பார் கோடிங் ஒரு பிளான்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சரிங்களா. இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டார்கெட் வந்து மைட்டோகாண்ட்ரியல் சைட்டோக்ரோம்லையும், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும் சரிங்களா. இந்த ரெண்டுத்துலேருந்தும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜீன்ஸை வந்து எடுத்து டிஎன்ஏ பார் கோடிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்றது பொட்டன்ஷியல் டு பி ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த எஸ்டிமேட்டட் 10 மில்லியன் ஸ்பீஷியஸ் யூகேரியோட்டிக் லைஃப் ஆன் எர்த்து, அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸை வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்பெக்டட் டு ஒர்க் அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ரிசால்வ்ஸ் டாக்ஸானமிக் ஆம்பிகுட்டிஷஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அன்மாஸ்கஸ் லுக் அலைக்ஸ் அண்ட் ஓப்பன்ஸ் த வே ஃபார் அன் எலக்ட்ரானிக் ஹேண்டல்டு ஃபைல்டு கைடு. இதை வந்து ஒரு ஃபைல்டு கைடு அப்படின்னுட்டு என்ன சொல்லலாம், இதை சொல்லலாம். தென் லைஃப் பார் கோடர் அப்படின்னுட்டும் இந்த டிஎன்ஏ பார் கோடிங்கை சொல்லலாம் சரிங்களா. சீதர் யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஒரு பொருள் வந்து வாங்குற அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் சரிங்களா, கோடெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதற்கு 10 ஸ்டேட்ஸு தென் 11 பொசிஷன்ஸ் வந்து தேவைப்படும். தென் டிஎன்ஏ பார் கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்ஸும் தென் 65 பொசிஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி பார் கோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. சீதர் டிஎன்ஏல வந்து இந்த மாதிரி 4 நைட்ரஜன் பேசஸ் வந்து இருக்கும். அடினைன், தயமின், சைட்டோசின், குவானைன், அந்த மாதிரி புரியுதுங்களா. ஸோ இந்த நைட்ரஜன் பேசஸை வந்து ஃபார்ம் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரியான இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸோடைய ஜீன்ஸை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பேஸ் பண்ணி, அதாவது அடினைன், சைட்டோசின், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து குவானைன், தயமின், இதெல்லாம் பேஸ் பண்ணி இதற்கு வந்து என்னென்ன கலர்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த நைட்ரஜன் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார் கோடு வந்து உருவாக்குவாங்க சரிங்களா. சீதர் இந்த பிக்சரில் இருக்கார் பாருங்கள், டாக்டர் பால். அவர் தான் வந்து டாக்டர் பால் டிஎன் ஹெர்பர்ட் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா டிஎன்ஏ பார் கோடிங்கை வந்து ஃபவுண்ட் பண்ணார், கண்டுபிடிச்சார் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுனால இவர் தான் வந்து இந்த பார் கோடிங் வந்து அதாவது டிஎன்ஏ பார் கோட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணார் சரிங்களா. ஸோ இவரை வந்து நாம் என்ன சொல்லலாம்னா ஃபாதர் ஆஃப் பார் கோடிங்னு சொல்லலாம். ஹூ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் பார் கோடிங்னா டாக்டர் பால். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெபர்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவங்க கூட வந்து யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு முறை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து இன்னும் இவர் என்னென்ன இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்றதையும் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். சீதர் இந்த டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்றது வந்து எதற்காக எசென்ஷியல் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் 1.9 மில்லியன் ஸ்பீஷஸ்க்கும் அதிகமாக வந்து இருக்குது. இதில் இன்செக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, தென் வந்து கிரெட்டின்சியன்ஸ் எவ்வளோ இருக்குது, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மொலாஸ்கஸ் எவ்வளோ இருக்குது, வெர்டிபிரேட்ஸ் எவ்வளோ இருக்குது, தென் வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், தென் ஃபங்கஸ்ஸு, தென் வந்து பாக்டீரியா, அதர் பிளான்ஸு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது.
ஸோ இதனுடைய ஐடென்டிஃபை பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்ஸ்க்காக, ஸோ ஈஸியாக ஆர்கானிசம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்ஸ்க்காகத்தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த டிஎன்ஏ பார்கோடிங் மெத்தட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இது வந்து எதில் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் பாருங்கள். அதாவது இதுதான் வந்து டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இது பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோமில் வந்து இப்படி இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரோபிளாஸ்ட் ஜீனோமில் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸில் இந்த மாதிரி தான் வந்து என்னவாகுது, டிஎன்ஏஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து சீதர், இதுதான் வந்து பிளான்ட் செல். இதில் நியூக்ளியர் டிஎன்ஏ இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பிளான்ட் ரீஜியனில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்டிகே, ஆர்பிசிஎல் இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய டைப்ஸ் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். எங்கே இருக்குது அப்படின்றத வந்து டயக்ராமில் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிளேஸில் வந்து என்னவாகி இருக்குன்னா, இந்த டிஎன்ஏஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து உனக்கு என்னென்ன அப்படின்றத தெளிவாக வந்து பிக்சர்ஸில் வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். பேஸ் வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதில். சரிங்களா? திஸ் இஸ் த பேஸ்டு ரீஜியன்ஸ் ஆன் டிஎன்ஏ பார்கோடிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சீத, இதுலேயும் வந்து குளோரோபிளாஸ்ட், தென் மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் எந்தெந்த டைமிங்கில் வந்து எவ்வளோ இந்த டிஎன்ஏ பேஸஸை வந்து, அதாவது பார்கோடிங்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இது வந்து கொடுத்துருப்போம் பாருங்கள். ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சீதர், இந்த டிஎன்ஏ பார்கோடிங் வந்து எப்படி டன் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இதில் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு ஸ்பெசிமெனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இதை எடுத்துகிட்டு போகிறீங்க. அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, லேப் ப்ராசஸ்க்கு நாம் என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி லேப் ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ சாம்பிள் கலெக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிசர்வ் பண்ணிப்பாங்க. ப்ரிசர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதிலேருந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் அந்த ஜீனோமுன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது அதில் 2 ரீஜியன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான்ட்டை பற்றி நீ எடுத்துகிட்டு போகிற, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லேபில் வந்து கொடுக்குற அதுலேருந்து ஜீனோமை வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ளே வந்து வைப்பாங்க. வச்சதுக்கப்புறமா அது வந்து என்னவாகும்னா, டிஎன்ஏவுடைய என்ன சொல்கிறது, பார்கோடிங்கை வந்து இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டிஎன்ஏ பார்கோடிங்குடைய ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? சீதர், இதில் வந்து டிஎன்ஏ பார்கோடிங்குடைய கான்சிட்டோரியம் ஃபார் த பார்கோட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருப்போம். அதில் எக்ஸ்பர்ட்டான டாக்ஸானமிஸ்ட் வந்து ஃபைல்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெட் லேப், தென் ட்ரை லேப் அந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதன் மூலமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க சாம்பிள் கலெக்ஷன்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. இது இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேசஸ்லாம் வந்து இவங்க இந்த டிஎன்ஏ பார்கோடிங் சென்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்கோடிங் சென்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, அதாவது டிஷ்யூ சாம்பிளை வந்து எடுத்துடுறோம். எக்ஸ்ட்ராக்ட் டிஎன்ஏவை வந்து ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக பிசிஆர், அந்த பிசிஆர் கோயின்னு சொல்லுவோம், அதை வந்து இது பண்ணுறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா செகன்சஸ் ஆஃப் சிஓஐ அப்படின்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கிறோம். அதற்கப்புறம் பாருங்கள், இதன் மூலமாக வந்து எடிட்டிங் அண்டு ஆல்ஜினிங் ஐ சீக்வன்சஸ் அண்டு பார்கோடிங் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து டிஎன்ஏ பார்கோடிங்குடைய வேரியஸ் ஸ்டெப்ஸ். சீதர், இதில் வந்து ஜிஎன்ஏ யூஸ்டு ஆஸ் பிளான்ட் டிஎன்ஏ பார்கோடு. ஜீன்ஸ் வந்து பிளான்ட் பார்கோடிங்கு வந்து எந்தெந்த இதிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதற்கான எந்தெந்த இதுக்கு யூஸஸ் ஆகுது அப்படின்றதில் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்போம். ஸோ எந்த இதில் வந்து இந்த இயர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமிங்லலாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சீதர், இதில் குக்குமருடைய ஷேப்ஸை வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குக்குமர் வந்து இருக்கும் பாருங்கள், அதை வந்து வச்சு ஐடென்டிஃபை பண்ணது. சரிங்களா? இது வந்து டைவர்சிட்டிஃபை, அதாவது இந்த குக்குமரை வந்து டைவர்சிட்டி பண்ணுறதுக்காக, சரிங்களா, கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. சீதர், டிஎன்ஏ பார்கோடிங்குடைய சிக்னிஃபிகன்ஸை வந்து பாருங்கள்.
இதில் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிரேட் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் எய்ட்ஸ் இன் மேப்பிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னா நம்மளுடைய ஆர்கானிசம்ஸில், அதாவது நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின மேப்பை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராண்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸஸ் ஆகுது. அடுத்து ஒன் பாருங்கள், டிஎன்ஏ பார்கோடிங் டெக்னிக் இஸ் ரெக்வயர் எ லார்ஜ் டேட்டா பேஸ். இது வந்து ஒரு லார்ஜ் டேட்டா பேஸாக வந்திருக்கு ஃபார் கம்பேரிசன்ஸ் அண்டு superior knowledge of the barcoding region. However, DNA barcoding is helpful tool to determine the authenticity of botanical material in whole, cut or powdered form. இந்த டிஎன்ஏ பார்கோடிங்கை வச்சு இது வந்து ஒரு டூலாக இருக்குது. அதாவது பொட்டானிக்கல் மெட்டீரியலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இது பயன்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிக்கல் தென் மாடர்ன் டாக்ஸானமிக்கான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வந்து பாருங்கள். கிளாசிக்கல் டாக்ஸானமி அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஓல்டு சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஆல்ஃபா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்றது நியோ சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் பயோ சிஸ்டமேட்டிக்ஸ் ஒமேகா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து டார்வினியன், ப்ரீ டார்வினியன், அதாவது சார்லஸ் டார்வின் இருக்கார் இல்லையா, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் எழுதினாரே, அவருடைய காலத்துக்கு முன்னாடியே இந்த டாக்ஸானமி வந்து உருவாயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து போஸ்ட் டார்வினியன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ்க்கு அப்புறமா தோன்றிய அதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் வந்து என்னது, மாடர்ன் டாக்ஸானமி. இதில் வந்து ஸ்பீஷியஸ் இஸ் கன்சிடர்டு ஆஸ் பேசிக் யூனிட் அண்ட் இட் இஸ் ஸ்டாட்டிக். அதாவது இதில் ஸ்பீஷியஸ் வந்து பேசிக் யூனிட்ஸை வச்சியும் அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சில ஸ்டாட்டிக்ஸை ஃபார்ம் பண்ணியும் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் டைனமிக் என்டிட்டி அண்டு எவர் சேஞ்சிங், எப்பயுமே சேஞ்சஸ் ஆகாமல் ஒரு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமியில் பொறுத்த வரைக்கும் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ், தென் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ், ஃபைலோஜெனட்டிக் கேரக்டர்ஸ், இது எல்லாத்த பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமியில் பொறுத்த வரைக்கும் தி சிஸ்டம் இஸ் பேஸ்டு ஆன் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எஸ் ஃபியூ சாம்பிள்ஸ். அதாவது சில சாம்பிள்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அப்சர்வேஷன்ஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பேஷஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கும் மாடர்ன் டாக்ஸானமிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ பார்கோடிங், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், தென் அதனுடைய டிஃப்ரென்சஸ், அதாவது மாடர்ன் டாக்ஸானமிக்கும் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ், தென் வந்து டிஎன்ஏ பார்கோடிங்கை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓவரால் வந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. சரிங்களா? இப்போது சாதாரணமாக வந்து ஐடியாஸ் வந்து இந்த பிக்சர்ஸ் மூலமாக வந்து நிறைய கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிளாடிஸ்டிக்ஸ் பாருங்கள்.